வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சி 8/6/2026. அதனோட இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நிறைய பேர் பேராதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானோட பயிற்சி. சுக்கிர பகவான் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு கிரகம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் சுபகிரகம் அப்படின்னாலே குருன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த சுபகிரகம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் தான். ஏன்னா இந்த ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் மெயின். சந்தோஷம், காசு இருக்கோ இல்லையோ நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 2ஆம் இடம் 7ஆம் இடம். ஆமாம், அது ரொம்ப விசேஷம். ஏன்னா 2ஆம் இடம்னாலே தனவாக்கு குடும்பம், 7ஆம் இடம் கலத்திரம். ஸோ வாழ்க்கை துணை துணைனாலே நண்பர்கள் இதெல்லாம். அந்த மாதிரி இந்த சுக்கிரனுக்கு அற்புதமான ஒரு இடம் 2-7. அப்போ இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ கடக ராசிக்கு வரப்போறார். கடக ராசியில் ஆல்ரெடி உச்ச குரு அங்கே உட்காந்துட்டுருக்கார். குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரனும் சேர்றதுனால குரு சுக்கிர யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா இருக்கிற ஸ்தான பலத்தை வச்சு சொல்லலாம். மற்றபடி குரு சுக்கிர யோகம் கண்டிப்பாக கிடைக்கிறது. இந்த 8/6/2026 3/7/2026 கிட்டத்தட்ட 26 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் கடகராசியில் உச்சமடைந்த குருவோட சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கடகம் அப்படிங்கும்போதாலே உங்களுக்கே தெரியும், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம், இதுதான் இந்த நட்சத்திர சஞ்சாரம். இப்படி தான் இந்த சுக்கிரன் கடகராசி சந்திர பகவான் ஒரு இதுதான் பகை கிரகம் அப்படின்னாலும், இடம் அப்படின்னாலும் அவர் சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா புனர்பூசம் ஒரு 4ஆம் பாதங்கிறது ஒரு 3 நாள் தான் வரப்போகிறது. அதுக்கப்புறம் பூசம் சனி பகவான் நட்பு தான். அதே மாதிரி புதனும் நட்பு தான். அதனால நட்பு கிரகத்தோட நட்சத்திர சஞ்சாரத்தில் தான் இவர் வரப்போறார். அதனால இந்த சுக்கிர பகவான் இந்த கடகராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போறார். ஓகே, அந்த வகையில் இந்த சுக்கிரனோட சஞ்சாரத்தை நம்ம பார்ப்போம். மேஷ ராசிக்கு இப்போ சுக்கிர பகவான் 2ஆம் அதிபதி 7 குடை கிரகம். இந்த மேஷ ராசிக்கு சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும்? மேஷ ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவானோட பேச்சு முன்னை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்துக்கு போகிறார். சகாயஸ்தானத்தில் இருந்துட்டு தொடர்புகளை விரிவடைய வச்சாரே தவிர பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை. ஏன்னா சனி பகவான் 7.5 இருக்கார். அதே சமயம் ராகு தான் கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது ராகு கொஞ்சம் பரவாயில்ல, கேது கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார். ஏன்னா 5ஆம் இடம். மற்றபடி உச்சமடைந்த குரு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ இந்த சுக்கிரனும் அங்கே சேர்றது ரொம்ப விசேஷம். அப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற இந்த சுக்கிர பகவான் இப்போ ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். எப்படின்னா இப்போ தொடர்புகள் மூலமாக இருந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ அவங்களுக்கு கண்கூட முடிய போகிறது. அதனால இப்போ இந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல ஒரு முக்கியமான ஒரு திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி இந்த மேஷராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ 2ஆம் அதிபதி பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த 4ஆம் இடத்துக்கு பயிற்சி அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் இந்த மாதத்தில்? கண்டிப்பாக இப்போ அதுக்கு தான் சொன்னேன், இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தொடர்புகள் கிடைச்சிது, வருமானம் கிடைக்கல. ஆனால் இப்போ அந்த தொடர்புகள் மூலமாக இப்போ இவங்களுக்கு வருமானம் வரும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கும்போது தாயார் ஸ்தானம், அதே சமயம் ஒரு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த மாதிரி வரும்போது இவங்களோட பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறத விட இவங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. மேஷம் ரொம்ப ஒரு டெரிபிள் இதில் தான் இருக்காங்க. ஏதோ சர்வே பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒரு மனசில் ஒரு திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆமாம், அதனால ரொம்ப அவங்களுக்கு குழப்பமாக தான் இருக்குது. இதுலேயும் அந்த சனி தசை அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு வில்லங்கமான தசை நடந்ததுன்னா அது வேற. ஸோ குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. குடும்பத்தில் ஏன்னா வருமானம் இருந்தால் தானே சார் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அந்த காலத்தில் அப்படி இருந்தது, இந்த காலத்துல வருமானம் முக்கியம். அப்போ இந்த பொருள் பணம் முக்கியம். ஏன்னா எதிர்த்தாலுமே இப்போ பணம்ங்கிறதுனால இப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் ஏற்கனவே அங்கே குரு இருக்கார். ஸோ உச்சமடைந்த குருங்கும்போது இவங்களுக்கு 9-12 குடை அதிபதி 2 பேரும் சேரும்போது இப்போ ஓரளவுக்கு இந்த குரு சுக்கிர யோகம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ மேஷ ராசிக்கு 2ஆம் அதிபதி 7 குடை கிரகம். இது உங்களோட கிளைண்ட், அதாவது வியூவர்ஸ் அவங்க கேட்ட கேள்வி தான். அதைத்தான் நம்ம எல்லா பயிற்சிகளும் நம்ம கேட்குறோம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறாங்க. அந்த திருமணங்கிறது தடையாகவே இருக்குது ஒரு சில பேருக்கு. ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு. அந்த 7.5 சனி தான் நிறைய தடையை கொடுக்குது. அவங்களுக்கு தசை நல்லா இருக்கலாம், கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்கலாம், ஆனால் சுப கிரகம் அதாவது சுப நிகழ்ச்சி நடக்க விட மாட்டேங்குது. இது இந்த சுக்கிர பயிற்சி. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு தான் போகிறார், மறைவு ஸ்தானத்துக்கு போல. அந்த நட்சத்திரமும் நீங்கள் சொல்லிட்டீங்க நல்ல நட்சத்திரம் அப்படின்ட்டு.
இப்போ அது திருமண ரீதியாக ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா? இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை. அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பிரச்சனை, திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஏதாவது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சுபகிரக நட்சத்திரத்திலே போறார், நட்பு கிரக நட்சத்திரத்தில் போறார், அதனால கேட்குறேன். கரெக்ட். ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா இப்போ திருமண தடைங்கிறது நீங்கள் சொல்ல மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய வரன் அமையல, நிறைய பேருக்கு அமையல. கல்யாணம் வந்து தள்ளி தான் போயிட்டு இருக்கு. தடை தாமதங்கிறத விட இவங்களுக்கு ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்போது அந்த வரனுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்ச வரும்போது இவங்களுக்கு பிடிக்கல, அந்த மாதிரி ஒரு இதுதான் இருந்திருக்கு. அவங்களுக்குலாம் வந்து இப்போ 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். இப்போ ஒரு மாறுதல் கிடைக்கும். மாறுதல் கிடைக்கும் போது இவங்களுக்கு இந்த திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகமாகும். சப்போஸ் ஒரு 30-33 வயசு ஆனா கூட இந்த காலகட்டம் இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். அதாவது வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி கணவன் மனைவி ரொம்ப டென்ஷன் தான் இப்போ குடும்பத்தில். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், குடும்பத்தில் பிரச்சனை தான். ஏன்னா பணப்பற்றாக்குறை அதுதான் பிரச்சனையே, வேற ஒன்றும் இல்லை. சில பேருக்கு பணம் நிறையா இருக்கும் என்ன, ஆனால் மனசில் நிம்மதி இருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்து அந்த கருத்து வேறுபாடுகள், ஒரு மாதிரியான ஒரு மனக்கிலேசங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அழகாக இவர் வந்து சுக்கிரனாலே சந்தோஷம். அவர் வந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்து குருவோட இணையும் போது கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும். சரி, இது ராகு தசை நடக்கிறவங்க நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு வேலை ரீதியாக. இப்போ 4ஆம் இடத்துக்கு தான் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். இது வேலை ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா? இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா, திடீர்னு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஏன்னா ராகுனாவே வக்ர கிரகம், அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் கொடுக்கும். அது எப்போனா 7.5 சனியில் உங்களுக்கே தெரியாது. 7.5 சனி வரும்போது இதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்துன்னே இருக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமா, இல்லை வேலையை வந்து தொடரக்கூடிய காலகட்டமா? இது வந்து உங்கள் வியூவர்ஸ் தான் ஒரு சில கேள்வி கேட்டிருக்காங்க. என்னோட கிளைண்ட் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, மேஷராசியில் இருக்காங்க. சொல்லுங்க. இந்த மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் அப்படிங்கும்போது ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து வேகம் ஜாஸ்தி. இவங்களுக்கு அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், வேகம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதே சமயம் விவேகமான வேகம் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். சும்மா இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் அப்படின்னா எனக்கு வேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னான்னு ஓடினா அதுக்கெல்லாம் வந்து பதக்கம் கிடைக்காது. கரெக்டாக அந்த இதை ஓடி கரெக்டாக வந்து பண்ணால் தான் அந்த வேகம் வந்து விவேகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ தொழில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு வந்து கண்டிப்பாக ஒரு உயர்வை கொடுப்பார். ஏன்னா லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலுமே உயர்வை கொடுப்பார் அப்படின்னு. ஆனால் அதே சமயம் 5ஆம் இடத்துல இருக்கிற கேது அப்படியே ஆப்போசிட்டாக தான் கொடுப்பார். உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த ராகு தசை நடக்கும்போது கண்டிப்பாக இவங்க வந்து தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கும்போதே, இல்லை வேறு வழி இல்லை, நான் தொழில் ஆரம்பிக்கணும், நான் எனக்கு வந்து தொழில் தான் கரெக்டாக வருது, எனக்கு உத்தியோகம் ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்து என்னால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க பாருங்க, அவங்க ஸ்லைட்டாக தொழில், அதாவது சர்வை பண்ணுற அளவுக்கு பெரிய முதலீடெல்லாம் போடாமல் பண்ணினா பரவாயில்ல. அந்த மாதிரி ஏதோ சரி செகண்டரியாக வச்சுக்கணும். பிரைமரியாக ஏதாவது ஒன்று வச்சுட்டு செகண்டரியாக வச்சுட்டாங்கன்னா நல்லது. சப்போஸ் இல்லை எனக்கு உத்தியோகமா தொழில் வியாபாரமா அப்படின்னா உத்தியோகம் பெஸ்ட்டு, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ராகுங்கிறவர் உங்களுக்கே தெரியும் பிரம்மாண்டமான கற்பனை தான். இந்த உலகத்தில் நம்ம கற்பனையில் தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், ராகு கேது பிடியில தான். ஸோ இந்த ராகு வந்து 11ஆம் இடத்துலையும் கேது 5ஆம் இடத்துல இருக்கும்போது பிடியில் இருக்கிறது தான் கணக்கு. அப்போ ஏன்னா இந்த ராகு ஒரு உயர்வை கொடுக்கறதுக்காக நம்மளோட கற்பனையை வசத்துவார், ஆனால் கேது அடக்குவார். இது இல்லை உன்னோட வேலை ஒழுங்காரு, உன் புத்தியை கரெக்டாக வச்சுக்கோ, ஏன்னா புத்திஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம், இதெல்லாம் வேண்டாம், இந்த வம்பு வச்சுக்காத வழக்கு வச்சுக்காத பேசாம இரு அப்படின்னு. அப்போ இந்த ராகு தசை நடக்கிறவங்க கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுறதா ரொம்ப விசேஷம். ஓகே, இப்போ கடன் பிரச்சனை, குறிப்பாக பெண்களுக்கு வந்து நிறைய கடன் பிரச்சனை இருக்குது. இந்த கடன் பிரச்சனை தீர்றது ஒன்று, உடல் ரீதியாக ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது, மருத்துவ செலவுகள், அதையும் நம்ம ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க. கடனாவே அது சம்மந்தப்பட்ட இடம் தான். இப்போ 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா? கடன் பிரச்சனை தீர்றது, அப்படி இல்லைனாக்கா உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனை, மருத்துவ செலவாக வச்சுட்டே இருக்கு இந்த 7.5 சனி வந்ததுலேருந்து, இது மாதிரியான ப்ராப்ளங்கள் ஏதாவது தீர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் வரப்போறார். ஆயில்யம் புதனோட நட்சத்திரம் 22/6 வராரு. அப்ப இந்த நட்சத்திர சஞ்சாரம்ங்கும்போது 3-6 கூடையவனோட நட்சத்திர சஞ்சாரத்துல தான் இவர் சுக்கிரன் வரப்போறார். 2-7 கூடைய அதிபதி 3-6 கூடைய அதிபதி நட்சத்திர சஞ்சாரம் வரும்போது கனெக்ட் ஆகும், கடன் சுமை குறையும். அப்ப என்ன, அவங்களுக்கு உத்தியோக ரீதியா தொழில் வியாபார ரீதியா ஒரு உயர்வு கிடைக்கும். அந்த உயர்வு கிடைக்கும் போது இந்த வருமானம் வர்றதுனால கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவங்க வந்து உபயோகப்படுத்திக்கணும்.
ஓகே, பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏதாவது சொல்லுங்களேன் இந்த சுக்கிர பயிற்சினால. முதல்ல இந்த இல்லத்தரசிகள் அப்படின்னாலே பெரிய பாக்கியம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த 4ஆம் இடத்துல வரக்கூடிய சுக்கிர பகவான் அவங்களோட தாயார் வழியில் இவங்களுக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, எப்போவுமே பார்த்தீங்கன்னாலே பெண்களுக்கு பிறந்த வீடு அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த எல்லாருக்கும். உறவுகள் கூட ஏதோ ஒரு வகையில் அண்ணன் தம்பி, தன்னுடன் பிறப்புகள், தன்னோட தாயார் தந்தையார் அப்படிங்கும்போதே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த வகையில் இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இனிமையாக கிடைக்கும். எப்படின்னா தன் தாயார் சப்போஸ் உடம்பு முடியலன்னா கூட இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அதிலெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் எதுவாக இருந்தாலும். கண்டிப்பா. தானே? சரி, பரிகாரம் இந்த மேஷராசிக்கு. மேஷராசிக்கு பரிகாரம் அப்படிங்கும்போதே பசுமாட்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது நல்லது. வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கறது, அகத்திக்கீரை இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். உணவு கொடுக்கணும். ஆமாம், பசுமாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். பசு எந்த மாட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஏன்னா காளை அப்படின்னாலும் ரிஷபம் தான், நந்தீஸ்வரன் தான். பட் பசுமாடு அப்படிங்கும்போதே உங்களுக்கு அதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்லுவாங்க அது என்ன பசுவுக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க அவ்வளோ இதுன்னு. பசுவோட பாலில் இருந்தால் எல்லாமே வருது, உங்களுக்கே தெரியும். பால், அடுத்தது தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாமே ஒரே இதுலேருந்து. அப்போ அதுக்காக அந்த பசுமாட்டுக்கு நம்ம பசுமாடு, தென்னை மரம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு இது கொடுக்குறோம். வாழை இதெல்லாம் ஒரு மரியாதை இருக்கு, மரியாதை கலாச்சாரம். அதனால இந்த பசுமாட்டுக்கு இவங்க அகத்திக்கீரை ஏதாவது வாழைப்பழம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அவங்களுக்கு முடிஞ்ச நாளே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பண்ணினா ரொம்ப விசேஷம். ஆனால் வெள்ளிக்கிழமை வரும்போது மாடு கிடைக்காது, மாடு இருக்கும்போது கிழமை வராது. அதனால அவங்களுக்கு எப்போ முடியுறதோ அவங்க பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த பண்ணினாலே இந்த சுக்கிரனோட இவங்களுக்கு இந்த மேஷராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா அந்த வகையில் இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே இந்த சுக்கிர பகவான் 2-7 குடைய அதிபதி 4ஆம் இடத்துல ஒரு சுகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.